என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கேக்குற யாரோட சாரி எனக்கு தேவையில்லை. அமுதா, கோச்சிக்காத அமுதா, ஒரு நிமிஷம் இங்க வா. சாரி அமுதா, புனிதா சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த விஷயமே எனக்கு தெரிஞ்சது. என்ன எதுன்னு தெரியாம நான் உன்னை திட்டிருக்க கூடாதுதான். எங்க கண்ணை காட்டு. நீ காட்டுற அக்கறை எல்லாம் போதும். அமுதா, இது தப்புமா? உங்க அண்ணனுக்கு விஷயம் தெரிஞ்சதும் சாரி கேக்குறான்ல, அப்ப அவனை நீ மன்னிக்கிறது தான் சரியா இருக்கும். அப்பா, உங்க அளவுக்கு பக்குவமாக எனக்கு இன்னும் 40 வருஷம் ஆகும். எல்லாரும் என்ன கேள்வி கேட்கும் போது அண்ணா ஒரு வார்த்தை, ஏமா நீ அண்ணி கூட போகலன்னு கேட்டிருக்கணும்ல. ஆனா அண்ணன் கேட்கல. நான் ஏதோ கொலை குத்தம் பண்ண மாதிரி என்ன மட்டுமே கேள்வி கேட்கறது எந்த விதத்துலப்பா நியாயம்? ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு வெளியே போனது அண்ணியோட முடிவு. ரோட்ல போன் பேசக்கூடாதுன்னு என்ன சொல்லுவீங்க? ஆனா அண்ணி போன் பேசிட்டு வந்ததுனால தானே இவ்ளோ பிரச்சனையும். இது எதுவுமே அங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியல. என்ன சுத்தி நின்னுக்கிட்டு நீதான் உன் அண்ணிய கவனமா பாத்துருக்கணும். எல்லா தப்பும் ஏன் மேலதான்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? புனிதா, என் பொண்ணு அறிவா பேசுறாள்ல. என் ஐஸ் வச்சது போதும்பா. அம்மாடி, நீ சொன்னதெல்லாம் சரிதான். ஆனா உன் அன்னிக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா இழப்பு உன் அண்ணியோடது மட்டும் இல்ல, அவ வயித்துல நம்ம குடும்பத்தோட வாரிசும் இருக்கு. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்துச்சுன்னா அவங்க வீட்டுக்கு யார் பதில் சொல்றது? சொல்லு பாப்போம். புனிதாவை பாத்துக்க சொல்லிட்டு உன் அண்ணன் ஆபீஸ் போயிட்டான். அப்போ உன் அன்னிக்கு நல்லதோ கெட்டதோ நாம தானே பொறுப்பு. அந்த படபடப்புலையும் பயத்திலையும் தான் உன் அண்ணன் உன் மேல கோவப்பட்டுட்டான். இந்த பாருமா, நீ ஒன்னும் உடனே சமாதானம் ஆக வேண்டாம். ஆனா சாப்பிடுறதுக்குள்ள சமாதானம் ஆயிடுமா? சாரி அமுதா. எனக்கும் பசிக்குது, சீக்கிரம் சமாதானம் ஆயிடலாமே. ஏய் பாரா, என் தங்கச்சி சிரிச்சிட்டாப்பா. அமுதா, எங்க அம்மா பேசினதையும் மனசுல வச்சுக்காத. நான் எதையும் மறக்க மாட்டானே, மறக்கவே மாட்டேன். அமுதா, என்னப்பா? காஃபி கிடைக்குமா? இத கொண்டு வரேன்ப்பா. இந்தாங்கப்பா. உன் அண்ணனும் அண்ணியும் காஃபி குடிச்சிட்டாங்களா? இல்லப்பா, அண்ணன் ரூமுக்கு போனேன். அண்ணி மட்டும் தூங்கிட்டு இருந்தாங்க. அண்ணன் அங்க இல்ல. இல்லையா? காலையில வேற எங்க போயிருப்பான்? எனக்கு தெரியலப்பா. சரி, புனிதாக்கும் காஃபி கொடுத்துருமா? நேரம் ஆகுதுல. சரி போ. கபிலா, என்னப்பா காலையிலே கவரோட வந்து நிக்கிற? எங்க போயிருந்த? மட்டன் வாங்குறதுக்காக போயிருந்தேன்ப்பா. ஏன்பா சொல்லியிருந்தா நான் போய் வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. அதனால என்னப்பா, நான் சீக்கிரமாவே எந்திரிச்சிட்டேன். புனிதா வீக்கா இருக்காங்களாம், அவங்களுக்கு அப்பப்போ மட்டன் கொடுக்க சொன்னாங்களாம்ப்பா. அதான். சரி, நல்லதுப்பா. அமுதட்ட கொண்டு போய் கொடு. சரிப்பா. அமுதா, எங்கண்ணா போயிருந்த? ஒரு ரூமுக்கு வந்த, உன்னை காணும். என்ன இது? என்னண்ணா இவ்வளவு சீக்கிரம் மட்டன் நீரெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? உன் அண்ணி வீக்கா இருக்கிறதா டாக்டர் சொன்னாங்கல்ல. சுவரொட்டி ஈரெல்லாம் அடிக்கடி ஃபுட்ல சேர்த்துக்கணுமா, அதான். ஓ சரி, நான் காலையில டிஃபனுக்கு ரெடி பண்ணிடுறேன். இல்லம்மா, அதுலதான் ஒரு பிரச்சனையா இருக்கு. பிரச்சனையா? என்ன? இல்ல, நீ தனியா சமைக்கிறேன்னு தெரிஞ்சா உங்க அண்ணி அப்புறம் நானும் சமைக்கிறேன்னு வந்துருவாங்க. அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். அதனால
அதனால நாங்கள் ஆஃபீஸ் கிளம்புனதும் நீ லஞ்ச் சமைக்க ஆரம்பிச்சின்னா கரெக்டாக இருக்கும்ல. சரிண்ணா. அப்போ மதியம் வீட்டுக்கு சாப்பிட வந்துருவீங்க அப்படிதானே? ஆஃபீஸில் ஒரு முக்கியமான வேலை இருக்குமா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ லஞ்ச் கொண்டு வந்துடுறியா? ம் சரிண்ணா. தேங்க்ஸ் அமுதா. ம் கனடாவில் இருக்க வேண்டியவளை கறி சமைக்க சொல்கிறேனேன்னு வருத்தப்படாத. உனக்கு பிடிச்ச அதே படிப்பை அண்ணா, நான்வெஜ்ல காரம் கம்மியா போட்டா போதும்ல? நான் பேசுறத நீ அவாய்ட் பண்ற. என் முகத்தை பார்க்காம பேசுறதுலயே நீ இன்னும் அதே கோவத்துல தான் இருக்கன்னு தெரியுது. பண்றேன், சரி பண்றேன். எனக்கு எந்த வருத்தமும் இல்லைண்ணா. நான் நினைச்சதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நான் என்ன அண்ணி மாதிரி பணக்கார வீட்லயே பிறந்திருக்கேன்? இல்லையே. எனக்கு என்ன கிடைக்குமோ அது மட்டும் நான் ஆசைப்பட்டுக்கிறேன். நீ அன்னிக்கு காஃபி எடுத்துட்டு போனா. அமுதா, கொஞ்சம் அண்ணன் நிலைமையும் புரிஞ்சுக்கோமா. நான் தான் அன்னைக்கு சொல்லிட்டேனேண்ணா, எனக்கு மேல எந்த கோவமும் இல்ல. அண்ணி எழுந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் காஃபி கொடுக்கணும். லேட் ஆச்சுன்னா அப்பா என்னதான் திட்டுவாரு. சீக்கிரம் போய் அன்னைக்கு கொடு. அண்ணா. சொல்லுமா. இல்ல, நீ அன்னைக்கு தெரியாம சமைக்க சொல்லிட்ட. மத்தியானம் லஞ்ச் என்னன்னு அண்ணி என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்லணும்னு நீயே சொல்லிடு. நான் லஞ்சுக்கு அவங்கள வெளியே ஹோட்டலுக்கு கூட்டு போறேன்னு சொல்லி நான் சமாளிச்சுக்கிறேன். ம் சரி. ஏங்க என் கூட கடைக்கு வரீங்களா? இன்னொருத்தலேவா? ஆமாங்க, காலையிலே போனாதான் காய்கறி எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். இத பாரு, வல்லவங்கிட்ட சொல்லு, அவன் வாங்கிட்டு வருவான். நீ எதுக்கு அலைஞ்சிட்டு இருக்க? ஏங்க, புனிதாக்காக தான் வாங்கி சமைக்க போறேன். வல்லவன் விளையாட்டு புள்ள, அவனுக்கு சரியா இதெல்லாம் பார்த்து வாங்கிட்டு வர தெரியாது. ஏங்க நீங்க என் கூட வாங்க, நாம போய் வாங்கிட்டு வந்துடலாம். புனிதாவுக்கு சமைக்க போறியா? மாப்பிள்ளையும் புனிதாவும் இங்க வர போறதா உங்ககிட்ட சொன்னாங்களா? இல்லங்க, பாவம் அவ ஒரு ஆளா அங்க இருக்கா. வேலைக்கும் ஆள் வச்சுக்க மாட்டேங்கிறா. அமுதா சின்ன பொண்ணு, அவ என்ன போய் புனிதாக்கு சமைச்சு கொடுத்துட போறா? அதான் நானே சமைச்சு சுட சுட ஆபீஸ்ல கொண்டு போய் புனிதாக்கு கொடுக்க போறேன். ஐயா, மாப்பிள்ளையும் புனிதாவும் அவங்களுக்கு பிடிச்சது ஏதாவது செஞ்சுக்கிட்டுமே. இப்போ போய் நீ இதெல்லாம் செய்யணுமா? நல்லா சொன்னீங்கங்க. மாசமா இருக்கிறப்பதான் வாய்க்கு ருசியா நல்லா சாப்பிடணும்னு தோணும். புனிதாக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தான் தெரியும். புனிதாவே இதெல்லாம் சமைச்சு ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போகணும்னா முடியாதுங்க. அப்புறம் உள்ளூர்லயே அம்மான்னு நான் எதுக்குங்க இருக்கேன்? இத பாரு, நீ சமைச்சு கொண்டு போறதுல பிரச்சனை எதுவும் இல்லன்னா நாம கடைக்கு போலாம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராதுங்க. இத பாரு, அது நீயா சொல்லாத. புனிதாவுக்கு ஒரு போனை போட்டு கேளு, அவ சரின்னா சமைச்சு எடுத்துட்டு போலாம். நியாயமா புனிதாவை நம்ம வீட்ல வச்சு அவளுக்கு பிடிச்சதெல்லாம் நான் சமைச்சு கொடுக்கணும். ஆனா இந்த நேரத்துல அவளுக்கு மாப்பிள்ளையோட இருக்கிறது தான் பிடிக்கும்ல.